ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டா, லொக்கேஷன் இது எல்லாமே வந்து திருடப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை தடுக்கிறதுக்காக என்னோட மொபைல் ஃபோனில் அதுக்கான சேஃப்டி செட்டிங்ஸ் இருக்குது. அந்த சேஃப்டி செட்டிங்ஸை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். உங்களோட மொபைல் ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃபோனில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸ்லேயே அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த ப்ரைவசிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷனில் பாருங்கள், இதில் வந்து டேட்டா ஷேரிங் அப்டேட்ஸ் ஃபார் லொக்கேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிடலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் கீழே இருக்க ஒரு லிஸ்ட் ஆகக்கூடிய இந்த ஆப்ஸோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஆப் வந்து நம்மளோட ஃபோனோட லொக்கேஷனை ரியல் டைம் லொக்கேஷனை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த லொக்கேஷன்ஸை வேறு அதர் பார்ட்டி ஆப்ஸாக இருக்கலாம், இல்லை அதர் பார்ட்டி வெப்சைட்டாக இருக்கலாம், தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு நம்மளோட இந்த டேட்டா, லொக்கேஷன் டேட்டா வந்து ஷேர் பண்ணி கொடுத்து அது மூலமாக அவங்க வந்து அமௌண்ட்டை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஏதாச்சும் ஆப்ஸோட நேம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிடலாம். இந்த ஆப்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகி நம்மளோட லொக்கேஷன் எனி டைம் அவங்க வந்து ஷேர் பண்ணி பார்க்குற மாதிரி அவங்க வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆப்ஸ் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த லொக்கேஷன் ஆக்சஸ் ஃபார் திஸ் ஆப்னு இருக்கா, இதில் வந்து ஆஸ்க் எவ்ரி டைம் அப்படிங்கிறத கொடுங்க. இந்த ஆப் வந்து எப்போல்லாம் உங்களோட லொக்கேஷனை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட கேட்டு நீங்கள் எப்போல்லாம் ஆக்சஸ் ஓகே கொடுக்குறீங்களோ அப்போ மட்டும்தான் அவங்களோட லொக்கேஷனை இது வந்து ட்ராக் பண்ணணும். மற்றபடி கண்ட நேரம் எல்லாமே நம்ம எப்போவுமே எங்கே நம்ம போகிறோம் வரோம் அப்படிங்கிற டேட்டாவை எதுவுமே அது வந்து எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆஸ்க் எவ்ரி டைம் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஆஸ்க் எவ்ரி டைம் கொடுத்துட்டு நம்ம பேக் வந்த உடனே நோ அப்டேட்ஸ் அட் திஸ் டைம் அப்படின்னு காமிச்சிருச்சு. நோ அப்டேட்ஸ் அட் திஸ் டைம் இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுனாலே நம்மளோட டேட்டா வந்து எனி டைம் ஷேர் பண்ணிட்டு இருக்காது, எனி டைம் யாரும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்ஸை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்துக்கோங்க.